உலகம் வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நாம் வந்து பழம்பெருமைகளை பேசிக்கிட்டு எங்கள் அப்பா அப்படி, எங்கள் ஊர் அப்படி, எங்கள் தாத்தா அப்படி, எங்கள் ஊர் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. புது இந்தியாவில் வந்து நீங்களும் சேர்ந்துக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை விடணும். அதனால தான் நானும் போலீஸ் சர்வீஸை விட்டேங்க. எனக்கு அது புது இந்தியா மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. என் டார்கெட்டே வந்து நெக்ஸ்ட்டு 15 வருஷம். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாவட்டத்தில் வேலை செய்கிறோம், நமக்கு இந்தியா லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? 3-4 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் பெருமைன்னு சொல்ல அதை கர்வம்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது. ஏன் நம்ம ரிஸ்க் எடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம சிந்திக்கக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதே மாதிரி சிந்திங்க. ஐபிஎஸ் விட்டுட்டேன்னு பயப்படாதீங்க. நான் இன்னுமே கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. ஐபிஎஸ்சில் ஒரு போன வாரம் நான் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. என்னை சுற்றி வேலை செய்கிறக்கு 18 பேர் இருப்பாங்க. எனக்கு 4 டிரைவர் இருந்தாங்க, 5 கன்மேன் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. பட் விடுறக்கு எனக்கு தைரியம் இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு போகிற இந்தியாவில் நான் சூட் ஆக மாட்டேன். பழம்பெருமைகள் பேசிக்கிட்டு இந்தியா அந்த ஸ்பீடில் போகுது, நான் கடைக்கோடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் தயவு செஞ்சு யோசித்து கெரியரை செலக்ட் பண்ணுங்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க, ஃபென்டாஸ்டிக், நல்லா சேவை பண்ணுங்கள். லேட்டாக வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க, கிரேட். பிஸ்னஸ்மேன் ஆகி வேல்யூ கிரியேட் பண்ணுங்கள், சூப்பர். டாக்டராகி இன்வென்ஷன் பண்ணுங்கள், ஃபென்டாஸ்டிக். பட் என்ன இருந்தால் கூட அவர் சொன்ன மாதிரி உங்களால் ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும். VALUE, வேல்யூ. வேல்யூனா பயன். 4 பேருக்கு உங்களால் பயனடையும். 2500 வருஷமாக நமக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் லாஸ்ட்டு தான் தெரியும். உடனே தெரிஞ்சால் நம்ம எல்லாம் புத்த ஆயிரும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா விழிப்புணர்ச்சி வந்துடும். விழிப்புணர்ச்சின்னு வந்துட்டால் நம்ம யோகி ஆயிடுவோம். யோகியானா ஞானி ஆயிடுவோம். ஸோ உண்மை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப லாஸ்ட்டாக தான் தெரியும். நம்ம இந்த வளர பருவத்தில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னாங்க, நம்ம வளர்ச்சிக்கு வந்து பல பேர் காரணமாக இருந்தவங்கள மறந்துடுறோம். ஏணி மேலே போனதுக்கப்புறம் ஏணியை உதச்சிட்டேன் அப்படின்னு. நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு, இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இது எங்கேயுமே நான் பெருமைக்கு பேச மாட்டேன், பட் இது கொஞ்சம் எமோஷனலான டைமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் உடுப்பி எஸ்பியாக இருக்கும் போதுங்க, ஒரு 16 வயசு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்க. ரேப்ட் அண்ட் கில்டு. நான் வீட்டில் உட்காந்து 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு, சார் ஒரு லேடி மிஸ்ஸிங் சார், 6 மணிலேருந்து ஒரு பெண் வந்து வீட்டுக்கு போகலை, அது டியூஷன் முடிச்சுட்டு போயிருக்கணும், நைட்டு 9 மணி ஆச்சு சார், நாங்கள் தொலாகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. நானும் சொன்னேன், எல்லாம் தொலாவுங்க, நிறையா ஃபோர்ஸ் கொண்டு வாங்க, நம்ம டாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போங்க, அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக ஸ்னிஃப் பண்ணி பாருங்கள், எங்கேயாச்சும் கிடைக்கணும். 11 மணிக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு, சார் அந்த பெண்ணோட சடலம் கிடச்சிருச்சு சார், நீங்கள் கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வர முடியுமா? மக்கள் ஒரு 10,000 பேர் சேர்ந்துட்டாங்க, பஸ்ஸெல்லாம் உடைக்கிறாங்க, ஆல்ரெடி 3-4 கடைக்கு தீ வச்சுட்டாங்க, ரொம்ப மக்கள் எமோஷ்னலாக இருக்காங்க சார், வேகமாக வாங்க. அது கோஸ்டல் பகுதிங்க, கொஞ்சம் எமோஷ்னல் பீப்புள், எல்லாம் ஃபிஷர்மேன், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க, டக்குன்னு அப்படியே பற்றிக்குவாங்க, ஒரு செகண்டில் வந்து எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுவாங்க. 11 மணிக்கு என் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறேன். நான் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு 12:45 1 மணி நைட்டுங்க. எல்லாம் வந்து என் காரை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. கவர்மெண்ட் மேலே இருக்கிற கோவத்தை என் மேலே காட்டுறாங்க. என் கார் மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்க, கவர்மெண்ட் காரை டேமேஜ் பண்ணுறாங்க. உடனே ஒரு 30-40 போலீஸ்காரங்க என்னை சுற்றி, என்னை ஒரு அரண் மாதிரி சுற்றி வெளியே கொண்டு வர்றாங்க. கல் வந்து வீசுகிறாங்க. மக்களுக்கு கோவம் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்து வீசுவாங்க. ஜென்ரல் அவங்க கோவத்தை காட்டுறாங்க, ஏதோ நம்ம பொருள் மேலே கல் வீசுவாங்க, மேக்ஸிமம் கவர்மெண்ட் மேலே வீசுவாங்க. எங்கள் ஆளுகள்லாம் அந்த இது வச்சு, அந்த பேம்பு பேரிகேட்ஸ் வச்சு கவர் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் போய் கேட்குறேன், இந்த குரூப்போட தலைவர் யார், வாங்க பேசணும் அப்படின்னு. அது வந்து கார்வின்னு ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு. மழை பெய்யுதுங்க, ஜோராக மழை பெய்யுது. ஒரு 3 தலைவன் வர்றான். ஃபஸ்ட்டு வந்த தலைவன் வந்து என்னை வந்து தகாத கெட்ட வார்த்தையில் என்னை திட்டுறாருங்க. ஒரு எஸ்பியா, ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்து திட்டுறார், கேவலமாக திட்டுறார். நீ எல்லாம் என்ன, நீ ஒரு ஆஃபீஸரு, நீ எல்லாம் என்ன ஒரு போலீஸு, நீ எல்லாம் என்ன ஒரு கவர்மெண்ட்டு, எங்கள் ஊர் பொண்ணை இந்த மாதிரி ஒருத்தர் கொண்டுட்டு போயிருக்கான், நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் லைஃப்பில் கற்றுக்கிட்ட பெரிய பாடம் வந்து பொறுமை. நானும் திரும்ப கற்றுனா நல்லா இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. எல்லாம் பொறுமையாக கேட்டே இருந்தேன், நீங்கள் பேசுங்க. 20 நிமிஷம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, திட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்ட ஒரே கேள்வி, நீங்கள் என்ன பேசினாலும் நம்ம காலையில் பேசலாங்க, எனக்கு அந்த பொண்ணோட பாடி ஃபஸ்ட்டு வேணும். நான் ஃபொரன்சிக் டாக்டர்கிட்ட கொண்டு போய் எனக்கு அதில் எவிடன்ஸ் இருக்குது, அந்த பொண்ணோட பாடியில் வந்து எவிடன்ஸ் இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்குது, எவிடன்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிரும், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் டைம் கொடுங்க. இந்த பெண்ணை வந்து நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், நான் உடுப்பி ஒரு 2 மணி நேரம் போகணுது, நான் போய் ஃபொரன்சிக் பண்ணிடுறேங்க, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், தயவு செஞ்சு என்னை பிளாக் பண்ணாதீங்கன்னு காலையிலே விழ போகிறேன். எனக்கு தயவு செஞ்சு அந்த பெண் சடலத்தை கையில் கொடுங்கன்னு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 600-700 போலீஸ்காரங்க இருக்கோம். ஃபோர்ஸை யூஸ் பண்ணாமல் கெஞ்சி கதறி அவங்க காலில் விழுக போய் மக்கள் எங்களுக்கு வழி விடுறாங்க. அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது we got to know that girl is raped and killed. 16 வயசு பொண்ணை வந்து யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணி கொண்டிருக்கான் அப்படி.
பெரிய உடுப்பி பற்றிக்கிட்டு எரியுதுங்க, ரோடெல்லாம் பிளாக் பண்ணுறாங்க, தீ வச்சு எரிக்கிறாங்க, எல்லா ஸ்கூல் காலேஜ் லீவு, கர்நாடகா அசம்பிளியில் பெரிய ஒரு இஷ்யூ. அப்போ சிஎம் ஃபோன் பண்ணுறாரு அன்றைக்கி, என்ன நம்மளை பிடிச்சிருவீங்களா அப்படின்னு, இல்லை ஸ்பெஷல் டீம் வேணுமா பிடிச்சிருவீங்களான்னு. நான் சொன்னேன், சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நம்ம ஆளுக்கு வேலை செஞ்சுட்ருக்காங்க, கண்டிப்பாக பிடிச்சிருவோம் சார், அது வரைக்கும் நீங்கள் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகாதீங்க, 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு. 2வது நாள் நைட்டு நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிடறோம், 3 பேருக்கு அரெஸ்ட் பண்ணுறோம், குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்றேன். அந்த பொண்ணு வந்து அன்றைக்கி எரிச்சிட்றாங்க. நம்ம ஊரில் 16 என்ன சொல்லுவீங்களோ அங்கே வந்து 3வது நாள் பண்ணுவாங்க. நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறேன், அம்மா உட்காந்துருக்காங்க. நான் நேராக போய் அவங்க அம்மா காலில் விழுகிறேன், அம்மா என்னை மன்னிச்சுக்குங்க, நான் தான் இந்த ஊரோட எஸ்பி, உங்கள் பொண்ணை யார் இப்படி பண்ணானோ நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம், எங்களோட கடமையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னாங்க. அந்த அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் உங்கள் கடமையை செய்யலை சார் அப்படின்னாரு. எங்க அம்மான்னு, நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்கன்னா என் பொண்ணை நீங்கள் திருப்பி அளவாக நீ கூட்டிகிட்டு வந்திருக்கணும், நீங்கள் வந்து பொண்ணை இந்த மாதிரி பண்ண குற்றவாளி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வந்து கடமையை செஞ்சுட்டு எப்படி நான் ஒத்துக்குவேன் அப்படின்னா. எமோஷ்னல் தாய், எல்லா தாய்க்கு இருக்கிற எமோஷன் அது. பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லைங்கம்மா இயற்கை இந்த மாதிரி, நம்ம என்ன தான் நீங்கள் போலீஸிங் பண்ணால் கூட இந்த ஊரில் வந்து 25 லட்சம் பேர் இருக்கீங்க, எங்களால் முடிஞ்ச போலீஸ் பண்ணுறோம், வருஷத்துக்கு 10 ரேப் நடக்குது, 20 கொலை நடக்குது, நாங்கள் வந்ததுக்கப்புறம் எதுவுமே நடக்காமல் எங்களால் பண்ண முடியாது. உலகத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மனுஷன் இருக்கிற வரை குற்றம்னு ஒன்று நடக்கும், குற்றம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நல்லவன் கெட்டவன் சொல்லுவீங்க, எல்லாமே குற்றம் பண்ணலாம் நல்லவன் கெட்டவன் எப்படி சொல்லுவீங்க, எங்களை மன்னிச்சுக்குங்க தாயே, தயவு செஞ்சு நாங்கள் போலீஸாக வந்து எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வந்திருக்கோம், நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு. அது அவங்க அம்மா சொன்னது, உங்கள் மேலே எனக்கு இப்போவுமே வந்து எனக்கு சமாதானம் இல்லை சார், என் பொண்ணை நீங்கள் திருப்பி அளவாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து என்னோடய ஒய்ஃபோட பேசிட்டுங்க, அந்த பொண்ணோட பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்தோம். அந்த பொண்ணோட பேரை நான் சொல்லக்கூடாது, காரணம் என்னென்னா நம்ம இந்தியன் ஐபிசி பீனல் லா படி 18 வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்ணோட பேரை வந்து சில இடத்துல சொல்லக்கூடாதுங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்குது அப்படின்னா டிவிலையோ மைக்லேயோ நம்ம பேசக்கூடாது. ஸோ அந்த பொண்ணு பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்து 5வது வருஷமாக அந்த பொண்ணோட அம்மா கையிலேருந்து கொடுக்குறோம். நம்ம ஹோல் எய்ம் என்னன்னாங்க, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறோம். ஏன் வந்து இந்த பொண்ணுக்கு ரேப் அன்னைக்கு ஆச்சு அப்படின்னா, பைந்தூர் அப்படிங்கிற ஒரு தாலுக்கில் வந்து 2 ஸ்கூலில் தான் கம்ப்யூட்டர் இருக்குது, வெஸ்டர்ன் காட்டில் இருக்கிற ஸ்கூல். இந்த பொண்ணு வந்து காலையில் 5.5 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு வரணும், படித்து முடிச்சுட்டு 5.5 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும், நடந்து போகணும், ஒரு மலை பாதையில் நடந்து போகணும். ஏன் வந்து அந்த பொண்ணு அன்றைக்கி 1 மணி நேரம் லேட்டாக போச்சுனாங்க, அந்த 2 கம்ப்யூட்டர் பிரின்சிபல் சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் 5:30 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சுது, 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் வந்து 8th 9th கிளாஸ் யூஸ் பண்ணலாம், 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் 10th 11th யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்யூட்டரை வந்து ரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது 2 கம்ப்யூட்டர் தான், அத்தனை குழந்தைங்க. ஸோ இந்த பொண்ணு அந்த அன்னைக்கு இந்த பொண்ணோட டைம் வந்து 6 to 6:30 ஸ்லாட். இந்த பொண்ணு கூட நடந்து வர்ற பொண்ணு 5:30 to 6 ஸ்லாட்டில் கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பொண்ணு குரூப்பாக போகிற பொண்ணு அன்னைக்குன்னு பார்த்து லேட்டாக போயிருக்கு. இது காரணம் என்ன? அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்கு யார் காரணம்? கவர்மெண்ட்டா? அந்த ஸ்கூலில் வந்து சரியாக ஒரு கம்ப்யூட்டர் கூட கொடுக்க முடியல, கவர்மெண்ட் காரணமாக? அந்த 3 பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணானுங்களே, அவங்க எல்லாமே 16 வயசு 17 வயசு பசங்க. அவங்க அப்பா அம்மா சரியாக அவங்கள வந்து பெற்று வளர்க்கலை, அவங்க காரணமாக? நம்ம சொசைட்டி காரணமாக? நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு பெண் மக்களுக்கு வந்து நம்ம பார்க்குற பார்வை சரியில்லை, நம்ம பேசுகிற பேச்சு சரியில்லை. ஒரு சினிமா புக்கை ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து அரைக்குறையமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் தான் விற்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாலை ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஒரு ஆக்ட்ரஸ் 50 லட்சம் 60 லட்சத்துக்கு ஒரு ஆக்ட்ரஸ் கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து நீங்கள் செக்ஸியாக ஒரு டான்ஸ் போட வச்சிங்கன்னா தான் மக்கள் தியேட்டருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட டைரக்டர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து சொசைட்டியில் வந்து வக்கரமான ஒரு புத்தியை கிரியேட் பண்ணிருக்காங்க. இவனுங்க காரணமாக அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா ஒரு 15 பேர்த்த லிஸ்ட் எழுதலாம். 15 people responsible for that girl's death. ஸோ நீங்கள் எல்லோரும் கூட இந்த இளைய தலைமுறையினவர் வித்தியாசமாக படிக்கணும், வித்தியாசமாக நீங்கள் வேலை செய்யணும், வேல்யூ க்ரியேட் பண்ணணும். பண்ணினீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாறும். இல்லாட்டி நம்ம எல்லாம் உட்காந்து எம்எல்ஏ சரியில்லை, எம்பி சரியில்லை, சிஎம் சரியில்லைன்னு உட்காந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அந்த எம்பி எம்எல்ஏ சிஎம் எல்லாம் எங்கேருந்து வர்றாங்க? நீங்களும் நானும் போய் ஓட்டு போடுறனால தான் அவங்க எம்பி ஆகிறாங்க. ஏன் ஓட்டு போடுறோம்? ஓட்டு போடுற அன்னைக்கு லீவ் விட்டுறாங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 100 பேர்த்தில் 53 பேர் ஓடி போயிடுறாங்க ஊர் விட்டு. பெங்களூரில் 47% தான் ஓட்டே போடுறாங்க. பெங்களூர் பார்த்தீங்கன்னா நிறையா பேசுவோம். சென்னை கூட பார்த்தீங்கன்னா 57%, பெங்களூர் 47, 53 பேர் காணாமல் போயிடறான். பட் ட்விட்டரில் உட்காந்து போட்டிருக்கான், நல்ல கவர்மெண்ட் வேணும், கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு. எங்கேயா ஓடி போனீங்கன்னா, இல்லை சார் அன்றைக்கி லீவ் விட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் லீவு, முன்னாடி நாள் லீவு, 3 பேர் ரிசார்ட்டை போயிட்டோம் சார், மால்டீவ்ஸ் அப்படிங்கிறாங்க. 47% ஓட்டு போடுறவ யார்?
அதில் 35% பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். மிச்ச 12% யார்? அந்த எம்எல்ஏனால பயனடைஞ்சவன். எனக்கு எம்எல்ஏ ரேஷன் கார்டு கொடுத்தாரு சார், வீட்டுக்கு போகும்போது காஃபி கொடுத்தாரு, மோர் கொடுத்தாரு, டீ கொடுத்தாரு, அந்த 12%. எப்போ நம்ம ஓட்டு பர்சன்டேஜ் 80% தாண்டுதோ அன்னைக்கு தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படிங்கிறது வரும். நான் வந்து 2009 ஐஏஎம் லக்னோவில் படிக்கும்போதுங்க ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் வேலை செஞ்சேங்க. அப்போ அவர் அட்வைசர். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேரை நான் சொல்ல விரும்பலை, புதுசாக ஆரம்பித்த பார்ட்டி அது. என்னை அவர் கூப்பிட்டுருந்தார். 3 மாதம் அவர் கூட இருந்தேன். அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்டாக பார்த்தேன். அப்போ நான் ரொம்ப டீப்பாக பார்த்தேங்க 2009 லோக்சபா எலெக்ஷன் நடக்குதுன்னு. இப்பவும் பார்த்தேன் 10 வருஷத்தில் சர்வீஸில். நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இல்லாட்டி 2030 இதே அவையில் இதே நம்ம தலைமையில் உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏ சரியில்லைங்க, ஜெர்மனியில் வந்து 12 ரோடு போட்டிருக்காங்க, நம்ம ஊரில் 2 ரோடு தாங்க, அப்புறம் ரோடு போட்டாலும் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு. ஓட்டு போடுங்க. யாருக்காச்சும் தைரியம் இருக்குது, இல்லைங்க நான் சம்பாரிச்சிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன், லைஃப் செட்டில் பண்ணிட்டேன்னா அரசியலுக்கு வாங்க. அரசியல்லாம் என்னாச்சுன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குற ஒரு நிலைமை. பிளாட்டோ சொல்லியிருக்காரு. பிளாட்டோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக் சர்வீஸில் த ஹையஸ்ட் ஐடியல் இஸ் பீயிங் அ பொலிட்டீஷியன். பட் இந்த மாதிரி சாக்கடை அரசியலை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நல்லா படிங்க, சேஞ்ச் கொண்டு வாங்க, ஓட்டு போடுங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்குங்க. காமராஜர் வந்து நம்ம மியூசியமில் வச்சு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். காமராஜர் வந்து இட்ஸ் மியூசியம்னா, காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார், நான் போய் காமராஜர் அவரில் தொட்டு கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப். ஏன் வர முடியாதுங்க? எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்லா படிங்க, சிந்தனை வந்து பெருசாக வச்சு படித்தோம், வேலை செஞ்சோம், ஆனோம், செட்டில் ஆனோம். பிக் திங்கிங், வெரி பிக் திங்கிங். 50,000 பேர்த்துக்கு வேலை கொடுத்தேன்னு ஒரு சிந்தனை. நான் வந்ததுக்கப்புறம் காலரா போயிடுச்சு, அது ஒரு சிந்தனை. நான் வந்ததுக்கப்புறம் நான் போகிற ரோடு வந்து எந்த மலைக்கு நிற்கும், அது ஒரு சிந்தனை. நான் வந்ததுக்கப்புறம் 10 பேர்த்த படிக்க வச்சேன், அதெல்லாம் உன்னதமான சிந்தனைகள். ஸோ சின்ன சிந்தனை வச்சுக்காதீங்க. டாக்டர் ஆகிறது அது பெரிய சிந்தனை இல்லை, அது ஒரு நீங்கள் போகிற பாதையில் ஒரு மைல்கல். இன்ஜினியர் ஆகிறது நீங்கள் போகிற பாதையில் ஒரு மைல்கல். பணக்காரனாகிறது நான் போகிற பாதையில் ஒரு மைல்கல். பட் பாதை முடிகிற இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ தயவுசெய்து நீங்களாம் யோசிங்க.